பரமா சாவு பயத்தை காட்டிட்டாங்க பரமா. இன்றைக்கி சென்னையிலேருந்து சிங்கப்பூர் வந்த ஃப்ளைட் நம்பர் 1025 601025 லைஃபுக்கும் மறக்க மாட்டேன்டா. ஏன்னா 6:25 கிளம்ப வேண்டிய ஃப்ளைட் 6:21 கிளம்பி அப்படியே டேக் ஆஃப் ஆகி மேலே போயில 6:26 6:34 வரைக்கும் 6 to 7 to 8 மினிட்ஸ் கண்டினியூஸ் டர்புலன்ஸ். இப்படி போகுது. ஸோ இப்போ கீழே போகுது, அப்படி திரும்ப பிடிச்சி மேலே ஏற்றுறாங்க, அப்புறம் திரும்ப படியில் இப்படி தடன்னு கீழே போக முடியல, அப்படி போகுது. அப்புறம் ஏதோ மேகத்தை போய் முட்டிட்டாங்களா என்னன்னு தெரியல, அப்படியே ஃப்ளைட்டை சுற்றி விஸ்ஸுன்னு தண்ணி அடித்து ஏதோ அந்த தீம் பார்க்கில் போகிற விஸ்ஸுன்னு இப்படி போகுது. இதெல்லாம் கற்றுன்னு கத்தி ஒரு அக்காலாம் மூச்சு வாங்கி 4-5 பேருக்கு பிபி ஷூட்டப் ஆகி ஒருத்தர் கந்த சஷ்டி கவசம் போடுறாரு, ஜீசஸ் அல்லான்னு எல்லா சாமியும் கூப்பிட்றாங்க. அப்பா வாய்ப்பே இல்லை. மேகத்தை பிடித்து மெத்தை அமைத்து அப்படியே படுக்க வச்சு மேலே போனோன்னா அப்படியே மேலே அனுப்பிடுவாங்க. பயந்துட்டேன். எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து ஒரு அக்கா, ஏன் எல்லாம் கத்துறீங்க, நாங்கள் குடும்பமாக தான் வந்திருக்கோம், நாங்கள் போனால் கூட குடும்பமாக தான் போவோம் அப்படின்னாங்க. என்னக்கா ஏதோ குயின்ஸ்லாண்டில் ரோலர் கோஸ்டர் ரைடு போகிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஃப்ளைட்டு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிடுச்சு. அப்புறம் சரி கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னா அந்த கேப்டன் அக்கா மைக் ஆன் பண்ணி, பைலட் அக்கா, திஸ் இஸ் கேப்டன் ஸ்பீக்கிங், டியூ டு வெதர் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கும், பட் அதுக்காக நீங்கள் யாரும் இந்த சாண்ட்விச்சு காஃபியெல்லாம் கார்டு ஸ்வைப் பண்ணி வாங்கி சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, ஒழுங்காக சாப்பிட்ணும் அப்படின்னாங்க. அக்கா வாட் இஸ் திஸ்க்கா? ஒன்றும் முடியலப்பா. சரி எல்லாம் முடிஞ்சது. திரும்ப கொஞ்சம் நேரம் 3 மணிக்கே எழுந்திரிச்சது, கொஞ்சம் நேரம் தூங்கிடுவோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கவர், ப்ரோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் டர்புலன்ஸ்க்கெலாம் ஃப்ளைட் போச்சுன்னா டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸில் அந்த லேண்ட் ஆகிற அந்த வீலே வெளியே வராது ப்ரோ, அது லேண்ட் ஆகிறது அப்புறம் ஆனால் தான் உயிரோட இறங்கினா தான். ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பொட்டு தூங்கலை, ஒரு பொட்டு. ஆனால் ஒரு ஃபுல் கிளாரிட்டி கொடுத்து இறக்கி விட்டாங்க. ஆக்சுவலாக உசுர் இருந்தால் போதும், மற்றதெல்லாம் மசருக்கு சமம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் இப்போ கட்டிலில் வந்து படுத்தா கூட அந்த ட்ரௌமேட்டிக் டர்புலன்ஸ் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது ஜொயின்னு. பரமா சாவு பயத்தை காட்டிட்டாங்க பரமா.